உடம்புல பஞ்சபூதம் இருக்குன்னா, அது எப்படி எந்த மாரி இருக்கும்? நம்ம உடம்புல பஞ்சபூதம் அப்படின்றது நீர், நெருப்பு, ஆகாயம், அப்பு, தேயுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த பாடிக்குள்ள ஒரு செயல்பாடு இருக்குது. அந்த செயல்பாடு என்னவா இருக்குன்னா இயற்கையாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிடனாலும் அது தன்னைத்தானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு பஞ்சபூத தத்துவமாக இருக்குது. அது என்ன அப்படின்னா உடம்புல இருக்கிற சூடு, அந்த சூடு வெளியே இருக்குது, ஆனால் உள்ளே வரும்போது அது எனர்ஜியாக மாறுது. இப்போ அப்பு தேய்வு வாயுன்றது அது ஆகாயமாக இருக்குது. ஆகாயம்ன்றது இப்போ நம்ம ஒரு கீழே ஒரு இடத்துல நிற்கிறோம், இடத்துக்கு மேலே ஒரு எனர்ஜி இருக்குது, கீழே ஒரு எனர்ஜி இருக்குது. இது கீழே இருக்கிற எனர்ஜி வந்து இழுத்து பிடிச்சிக்குது நம்மளை, மேலே இருக்கிற எனர்ஜி வந்து நம்மளை இழுத்து வலிக்குது. அது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம பேலன்ஸ் பண்ணி நிற்கிறோம். அது நிற்கிறதுக்கு எது காரணமாக இருக்குதுன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற உஷ்ணம். அந்த உஷ்ணத்தோடு என்ன கலந்துருக்கு அப்படின்னா வாயு ரூபமாக இருக்கிற நம்மளுடைய ஜீவாத்மா கலந்துருக்கு. இந்த ஜீவாத்மா வந்து கண்ட்ரோலடாக இருக்குது. இந்த உடம்பே நம்ம இன்னும் சரியாக உணர முடியல. இந்த உடம்பையே நாம் இன்னும் ப்ராப்பராக நம்மளால் என்ன இந்த உடம்புக்குள்ளே என்ன இருக்குது, என்ன மாதிரி எனர்ஜி இருக்குது அப்படின்னு யாரும் முயற்சி பண்ணலை. அப்போ முயற்சி பண்ணுறவங்களாம் மிராக்கலாக பார்க்குறாங்க. என்னென்னா வெறும் பஞ்சபூத தத்துவம் மட்டும் இல்லை, அதுக்கு மேலே இன்னும் நிறைய விஷயம்லாம் இருக்குது. பட் இதே கடந்து யாரும் வரலையன்றதுனால இதுக்கு மேலே தாண்டி யாரும் சொல்கிறதுக்கு முன் வரல. ஆத்மாக்கும் உயிருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? உயிர்னா நாம் பிரித்து சொல்கிறோம். ஆன்மான்றது பிரிவில்லாதது, ஏகம். ஏகம்னா எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம அதுக்கு தனியாக சொல்ல முடியாது. இப்போது இது ஒரு உயிர், அது ஒரு உயிர், இது ஒரு உயிர் நம்ம பிரித்து சொல்லும்போது அது உயிராக இருக்குது. ஆன்மாங்கிறது ஏகமாக எல்லா இடத்துலையும் இருக்கும். மண்ணுக்குள்ளே இருக்கும், பிளாஸ்டிக்கில் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். அது ஏன் ஆன்மா அப்படின்னு சொல்கிறோன்னா அது மிகவும் ரொம்ப நுட்பமானது, ரொம்ப கண்ணுக்கு தெரியாத ஒரு பார்ட்டிக்கல். அது எல்லாத்துக்குள்ளேயும் எனர்ஜியாக இருக்கும். தூசுக்கும் அது எனர்ஜி கொடுக்கும், கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயத்துக்கும் எனர்ஜி கொடுக்கும். அதனால் அது ஆன்மான்னு சொல்லிடுறோம், பொதுவாக சொல்லிடுறோம். நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, கோல்டுக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு. கோல்டு வந்து கம்மியாக கிடைக்கிது, ஸோ அதனால் அதுக்கு வேல்யூ ஜாஸ்தியாக கொடுக்குறோம். இப்போ டைமண்ட்ஸு கம்மியாக கிடைக்கிது, வேல்யூ ஜாஸ்தியாக கொடுக்குறோம். அயன் வந்து நிறைய கிடைக்கிது, ஸோ எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதுனால அயனுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ வேல்யூ கொடுக்குறோம். இப்போ ஜீவாத்மா பரமாத்மா என்ன டிஃபரன்ஸு? ரெண்டு ஆன்மாவுமே ஒன்று தானா? அப்புறம் வந்து இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை வந்து சேர்த்து பார்த்தானே அத்வைத்தம் அப்படின்றாங்க, பிரித்து பார்த்த அத்வைத்தம் அப்படின்றாங்க. அது என்ன டிஃபரன்ஸ்? அது துவைதம் அத்வைதம் சொல்லிட்டு இருக்கு. துவைதம் அப்படின்னா இருவினை, அத்வைதம்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஒன்றா இருக்குது அப்படின்றது. இப்போது பரமாத்மா அப்படின்றது தான் அத்வைதம், அது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் நாம் அதை ஒத்துக்கவே மாட்டோம். எப்படி ஒத்துக்க மாட்டோம்னா, ஒருத்தர் சொல்லாமல் நமக்கு ஒரு விஷயம் தெரியாது, நம்ம ஒரு விஷயத்தை பார்க்காம நம்மளால் உணர முடியாது அப்படின்றதுனால நம்ம துவைதமாக இருக்கிறோம். துவைதமாக இருக்கிறதுனால நமக்கு அத்வைதம் புரிய மாட்டேங்குது. அத்வைதம் எப்போ புரிய வரும் அப்படின்னா பரமாத்மாவை உணர்ந்தால் மட்டும்தான் புரியும். அது ஏன் பரமாத்மா அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்னா அது பார்ட்டிக்கெல்லாம் இல்லாமல் இருக்குது, எனர்ஜியாக இருக்குது, டோட்டல் எனர்ஜியாக இருக்குது. அந்த டோட்டல் எனர்ஜிலேருந்து உடஞ்சி வரும்போது தான் நம்ம துவைதமாக மாறுறோம். அந்த துவைதமாக மாறும்போது நமக்கு பரமாத்மா அப்படின்ற ஒரு பொருளும் ஜீவாத்மா அப்படின்ற ஒரு பொருளும் வந்துடுது. இப்போ நாம் எங்கேருந்து வந்தோம் அப்படின்னா பரமாத்மாலேருந்து வந்திருக்கிறோம். பரமாத்மாலேருந்து இந்த உடலுக்குள்ளே வந்ததுனால ஜீவாத்மா ஆகிட்டோம். நாமளே தான் ஜீவாத்மா, நாமளே தான் பரமாத்மா. நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே இருக்கிறது தன்மைக்கு ஏற்ற மாதிரி அது அத்வைதம் துவைதம் சொல்கிறோம், பரமாத்மா ஜீவாத்மான்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் பரமாத்மாவை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா இது ஜீவாத்மாவுடைய தன்மை என்ன அப்படின்னு தெரிய வரும். அதனால் இது இருநிலையாக இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த கேள்வியே வருது.